தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புரட்சி பாரதம் தலைவர் ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். பலா, எம்எல்ஏ பூவி ஜெகன்மூர்த்தியினுடைய அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் நாளை விசாரணைக்கு வர உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிறுவனுடைய கடத்தல் விவகாரம் தொடர்பாக அவர் மீதான அந்த ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி மனுவை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவானது நிராகரிக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராகவும் தன் மீது பதியப்பட்ட அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரியும் 2 மனுக்கள் என்பது பூவி ஜெகன்மூர்த்தியின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக ஆதாரங்கள் இல்லாமல் தன் மீது இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் தன்னுடைய பெயரை இழிவுபடுத்தும் விதமாகவும் களங்கப்படுத்தும் விதமாகவும் இந்த நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே இதற்கு ரத்தை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை ரத்து செய்து கைது நடவடிக்கைகளிலிருந்து தனக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த மனுக்கள் அவர் முன்வைத்துள்ளார். இந்த மனுக்கள் நாளை விசாரணைக்கு வர உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா மற்றும் கோட்டீஸ்வர் சிங் அமர்வில் இந்த மனுக்கள் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.